ரூபாய் 1,86,00,000 கோடி ஏற்றுமதி இலக்கு. கண்காணிக்க புதிய தளம் உருவாக்கம். வரும் 2030-31 நிதியாண்டுக்குள் $2 டிரில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதி இலக்கை எட்டுவதற்கான புதிய கண்காணிப்பு கட்டமைப்பு ஒன்றை மத்திய வர்த்தகத்துறை உருவாக்கியுள்ளது. இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 186 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்ய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதற்காக பொறியியல் பொருட்கள், ஜவுளி, மின்னணு சாதனங்கள், மருந்து பொருட்கள், ரசாயனங்கள் மற்றும் சேவைகள் என ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக இலக்குகள் மற்றும் குறுகிய கால நீண்ட கால நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதற்கான உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கு. இது முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்க தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த புதிய தளம் உருவாக்கப்படுகிறது. ஏற்றுமதியாளர்களின் சிக்கல்களை உடனுக்குடனாக தீர்க்க சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கு இடையே முறையான ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்காங்க. முன்னுரிமை துறைகளை அடையாளம் கண்டறிந்து இறக்குமதி மற்றும் மாற்று உத்திகளை வகுக்கவும், உலக சந்தையில் இந்திய பிராண்ட் என்ற அடையாளத்தை வலுப்படுத்தவும் முயற்சி எடுக்கப்படுது. வரும் 2029ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி 50,000 கோடி ரூபாயை எட்ட வேண்டும் என அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. இதை எளிதாக கடந்து விட முடியும்னு நம்புகிறாங்க. கடந்த நிதியாண்டில் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி 61% அதிகரித்து 38,000 கோடியாக எட்டிச்சு. அமெரிக்க வட்டி விகிதத்தால் இந்திய பத்திரங்கள் வருவாய் அதிகரிப்பு. அமெரிக்க கருவூல பத்திரங்களின் வட்டி விகித உயர்வு மற்றும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் ஏற்றம் ஆகியவற்றால் இந்திய அரசு பத்திரங்களின் மதிப்பு சரிந்து வட்டி வருவாய் அதிகரித்து வருகிறது. அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி வீதங்களில் மாற்றமில்லை என அறிவித்த பிறகு அங்குள்ள அரசு பத்திரங்கள் விற்பனை அதிகரித்தது. இதனால் அமெரிக்காவின் 10 ஆண்டுகால கடன் பத்திரங்களில் வட்டி 4.43% உயர்ந்தது. இது தவிர மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது.